Flashing city lights on the other side. You're calling me up at the same time. I'm in the daylight. You're calling to say hi, but your words, they cry. If there's something that you need to say, I know it ain't easy living inside your brain, for sure. You keep telling me that it's all okay, but I know, yeah, your silence speaks so loud. Your silence speaks so loud. Calling up, yeah. About nothing, then you said something under your breath. I can't take it, I know what you're thinking. I wish I could fix this, yeah. If there's something that you need to say, I know it ain't easy living inside your brain, for sure. You keep telling me that it's all okay, but I know, yeah, your silence speaks so loud. If we try to believe in anything greater than a miracle, it wouldn't be this difficult. If we try to be a negative bull, yeah, we could be taking control, yeah. If we try to believe in anything greater than a miracle, it wouldn't be this difficult. If we try to be a negative bull, yeah, we could be taking control, yeah. We could be taking control. 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 Hi friends, welcome to another video. இந்த வீடியோவில் நம்ம என்ன கார் டிரைவ் பண்ணுறோன்னா கியா கார்னிவல் லிமோசின் வேரியண்ட். ஸ்ட்ரெயிட்டாக இன்ஜின் பே ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து 2.2 லிட்டர் 4 சிலிண்டர் CRDI டீசல் இன்ஜின் வந்து ரொம்பவே ரிஃபைண்டாக இருக்குது. அண்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் வந்து ரொம்பவே ரிஃபைண்டாக இருக்குது. அண்டு பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நாம் காரோட எக்ஸ்டீரியர் டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரண்ட் டிஆரில் வந்து இங்கே இருக்குது. அண்ட் ஹெட்லைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 LED ப்ரொஜெக்டர் செட்டப் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஐஸ் கியூப் ஷேப்பில் LED ஃபாக் லேம்ப் இருக்குது. அண்ட் அதை சுற்றி வந்து க்ரோம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. காரோட ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காரில் வந்து ஃப்ரண்ட் அண்டு ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காரோட வித்து வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 2 meters. கியா லோகோ வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கியாவோட ட்ரெடிஷ்னல் டைகர் நோஸ் கிரில் கொடுத்துருக்காங்க. இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 180 mm. இது வந்து அடிக்குவேட்டாக இருந்தாலும் காரோட லென்த்தை கன்சிடர் பண்ணுறப்ப அண்டர் பெல்லி வந்து ஸ்க்ராட்ச் ஆக கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நாம் காரோட சைட் ப்ரொஃபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
காரோட டயர் சைஸ் வந்து 235/60 R18. இது வந்து குரோம் வீல்ஸ். ஃப்ரண்ட் பிரேக்ஸ் வந்து டிஸ்க் பிரேக். சைடு மிரரில் வந்து இண்டிகேட்டர் பிளேஸ்மெண்ட் இருக்குது. அண்ட் மிரர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டுயல் டோனில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சைட்லேருந்து பார்க்குறப்ப இந்த காரோட லென்த்து வந்து இனோவா கிறிஸ்டாவோட அதிகம் மட்டும் கிடையாது, டெம்போ ட்ராவலரை விடவே 30 சென்டிமீட்டர் தான் கம்மியாக இருக்குது. இந்த காரோட வீல் பேஸ் மட்டுமே வந்து மோர் தென் 3 மீட்டர்ஸ். 4 டோர்லேயுமே ரெக்வஸ்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. கார்னிவலில் வந்து 2 சன்ரூஃப் இருக்குது. ஃப்ரண்ட் ரோக்கு வந்து ஒரு சன்ரூஃப் அண்ட் ரியர் ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக இன்னொரு சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ரூஃப் ரெயில் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து சைட் ஃபுட் ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. காரோட ரியர் டயர் சைஸ் வந்து ஃப்ரண்ட் டயரோட சைஸே தான். அண்ட் இங்கே பிரேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் பிளேஸ்மெண்ட் வந்து இங்கே இருக்குது. அண்டு பில்லர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கிளாசி பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நாம் காரோட ரியர் டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேலே வந்து காரோட ரியர் ஸ்டாப் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து ரியர் வைப்பர் எலாங் வித் வாஷர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காரோட ரியர் LED டெயில் லேம்ப் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து கியா லோகோ கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கார்னிவல் அப்படிங்கிறதுக்கான பேஜிங் அண்ட் அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லிமோசின் அப்படிங்கிறதுக்கான பேஜிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து கார்னிவல்லையே டாப் ஆஃப் தி லைன் லிமோசின் வேரியண்ட். ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் அண்ட் ரிவர்ஸ் கேமராக்கான பிளேஸ்மெண்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து காரோட ரியர் ரிஃப்ளெக்டர் இருக்குது. காரோட பூட்டை ஓப்பன் பண்ண நீங்கள் ரிமோட்டில் இருக்க பட்டனை யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா பின்னாடி இருக்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பட்டனை யூஸ் பண்ணி பூட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆல்சோ இந்த காரில் வந்து ஸ்மார்ட் பவர் டெயில்கேட் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் கீயோட பின்னாடி போய் நின்னீங்கனாலே போதும், உங்களை சென்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக பூட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த காரோட பூட் ஸ்பேஸ் வந்து 3rd ரோவையும் சேர்த்து 540 லிட்டர்ஸ். இது வந்து ரொம்பவே லார்ஜ் சைஸ் பூட். ஸ்பேர் வீல் வந்து பீப்பில் இருக்குது, கீழே இருக்கனால இங்கே ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்குது. டூல் கிட் வந்து இதுக்குள்ளே இருக்குது. இங்கே வந்து ஹூக் பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஃப்ரிட்ஜ் ஏதாவது பூட்டில் வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரோட பூட் ஸ்பேஸ் பத்தல அப்படின்னா நீங்கள் 3rd ரோ சீட்டை 60/40 ஸ்பிளிட்டில் ஃபோல்ட் பண்ணி பூட் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா ஃப்ளோர் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ளாட்டாக இருக்கும். 3rd ரோ வந்து நீங்கள் ரொம்பவே ஈஸியாக ரிக்ளைன் பண்ணிக்கலாம், ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த பூட் சைஸ் வந்து ஒரு MPVயை கன்சிடர் பண்ணுறப்ப இது வந்து லார்ஜ் சைஸ் பூட். பூட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கே இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக பூட் வந்து க்ளோஸ் ஆகும். இந்த ஃபியூச்சர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் நாம காரோட ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த காரில் வந்து 4 டோர்லையுமே ரெக்வஸ்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே போதும், ரியர் டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். எகைன் டோரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு அதே பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும், டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும். ரியர் டோரை வந்து நீங்கள் ரிமோட்டில் இருக்க பட்டனை யூஸ் பண்ணியே க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். காரோட ரியர் சீட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுள் அண்டு ஸ்பேசியஸாக இருக்குது. 2nd ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2nd ரோ சீட்டை வந்து நீங்கள் மல்டிபிள் வேஸில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சீட்டை வந்து நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணிக்கலாம், ரிக்ளைன் பண்ண முடியும் அண்ட் ஈவன் சைடில் கூட மூவ் பண்ண முடியும். இந்த காரில் வந்து உங்களுக்கு அந்த டயர் சப்போர்ட் வந்து ஒரு ப்ராப்ளமே இல்லை. வாங்க நாம் உள்ளே போய் சீட் வந்து எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் நாப்பா லெதரில் பண்ணியிருக்காங்க. உட்காரதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் ரியர் டோரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு பீப்பிலரில் இருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக டோர் வந்து க்ளோஸ் ஆகும். இங்கே வந்து டோர் ஓப்பனர் அண்டு பவர் விண்டோக்கான கண்ட்ரோல் இருக்குது. கீழே வந்து லார்ஜ் சைஸ் பாட்டில் ஹோல்டர் அண்டு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. டோர் ஹேண்டில் வந்து உட் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, பார்க்கறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி வந்து மேகசின் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து ஸ்மார்ட் ஏர் பியூரிஃபையர் அண்டு 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இந்த வெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பியூரிஃபையருக்காக USB சார்ஜிங் சாக்கெட் 220 வோல்ட் AC சாக்கெட் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து கிராப் ஹேண்டில் எலாங் வித் ஹூக் பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. AC வெண்ட் வந்து மேலே கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் லைட்ஸ் இருக்குது, பட் அதுக்கான மெயின் கண்ட்ரோல் வந்து ஃப்ரண்ட் ரோவில் இருக்குது. ரியர் சீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக AC கண்ட்ரோல் இருக்குது. இந்த சைடு வந்து கிராப் ஹேண்டில் எலாங் வித் ஹூக் பிளேஸ்மெண்ட் இருக்குது. இங்கே வந்து ரியர் AC வெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹூக் பிளேஸ்மெண்ட் இருக்குது அண்ட் அது கீழே வந்து மேகசின் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க.
ரியர் சீட்டுக்கு வந்து செப்பரேட்டாக இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஹெட் ரெஸ்ட்டை வந்து நீங்கள் மல்டிபிள் வேல அட்ஜஸ்ட் பண்ண முடியும். சைடு போல்ஸ்டிங்ஸ் எல்லாம் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது. ரியர் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா 10.1 இன்ச் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம். நான் வந்து 6 ஃபுட் டால், எனக்கு வந்து லெக் ரூம் வந்து ஒரு ப்ராப்ளமே இல்லை, ரொம்பவே எக்ஸசிவாக இருக்குது. அண்டர் டயர் சப்போர்ட் வந்து அபோவ் ஆவரேஜ். ஹெட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளமே இல்லை. உங்களுக்கு அண்டர் டயர் சப்போர்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சைடுக்கு லிவரை புல் பண்ணிங்கன்னா போதும், அடியிலிருந்து அண்டர் டயர் சப்போர்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். பேக் ரெஸ்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பின்னாடி ரிக்ளைன் பண்ண முடியும். நீங்கள் காரில் இருக்கீங்களா இல்லை பிஸ்னஸ் கிளாஸ் ஃப்ளைட்டில் இருக்கீங்களா அப்படிங்கிற அளவுக்கு சீட் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. நெக்ஸ்ட் நாம் தேர்ட் ரோ சீட்டுக்கு போய் அங்கே வந்து ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேர்ட் ரோவை ஆக்சஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெக் ரூம் வந்து ஓகேவாக இருக்குது, பட் அண்டர் டயர் சப்போர்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஹெட் ரூம் வந்து நாட் அன் இஷ்யூ. தேர்ட் ரோக்கு வந்து செப்பரேட்டாக ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. சைடு விண்டோஸ்க்கு வந்து சன் பிளேண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் புல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து டோர் ஹேண்டில் எல்லாம் வித் லைட் பிளேஸ்மெண்ட் இருக்குது. லைட்டுக்கான மெயின் கண்ட்ரோலில் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது. இங்கே வந்து ஏர் பேக் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் டோட்டலாக இந்த காரில் வந்து 6 ஏர் பேக் இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் லைட்ஸ் இருக்குது. ரியர் சீட்டுக்கு வந்து 3 அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, 1, 2 and 3. ரியர் சீட்டில் வந்து ஐசோஃபிக் சைல்ட் சீட் மவுண்ட்டுக்கான ஆங்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ராக் வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நிறையாவே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 2 கப் ஹோல்டர் அண்டு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அந்த சைடு வந்து கப் ஹோல்டர் எலாங் வித் சார்ஜிங் சாக்கெட் இருக்குது. சீட் பெல்ட் வந்து ப்ராப்பர் 3 பாயிண்ட் சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. ரியருக்கு வந்து செப்பரேட்டாக இன்னொரு சன்ரூஃப் இருக்குது. சன்ரூஃபை ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த பட்டனை வந்து இந்த சைடு புல் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் சைஸ் சன்ரூஃப். சன்ரூஃபை க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து அதே பட்டனை ஆப்போசிட் சைடு புஷ் பண்ணணும். சன்பிளைண்டை வந்து நம்ம மேனுவலாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் சன்பிளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த காரில் எல்லா விண்டோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 1 டச் அப் அண்ட் டவுன். செகண்ட் ரோவில் இருந்து பார்க்குறப்ப ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட் அண்டு ப்ரீமியமாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் சீட்ஸ்க்கு போய் அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். டோரை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த லிவரை 1 டைம் புல் பண்ணால் போதும், டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். அதே மாதிரி டோரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும், டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும். ஃப்ரண்ட் டோரில் வந்து ரெக்வஸ்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நீங்கள் காரை லாக் பண்ணிக்கலாம், அன்லாக் பண்ணிக்கலாம். டோர் ஹேண்டில் வந்து குரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து அவுட் சைட் ரியர் வியூ மிரருக்கான கண்ட்ரோல் அண்ட் பவர் விண்டோக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில் வந்து உட் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. இங்கே வந்து ஸ்பீக்கர் அண்ட் கீழே வந்து லார்ஜ் சைஸ் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. டோரில் வந்து பார்த்தீங்கன்னா படில் லேம்ப் கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் வந்து நாப்பா லெதரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் டிரைவர் சீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் டெட் பெடல் கொடுத்துருக்காங்க, பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர். ஃபியூஸ் பாக்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஃபியூல் டேங்க் ஓப்பனர் வந்து இங்கே இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல், 220 வோல்ட் சாக்கெட், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு, ஹெட்லைட்டோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையான பட்டன்ஸ் வந்து இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம உள்ளே போய் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். டோர் வந்து ப்ராப்பர் டச் சவுண்டோட க்ளோஸ் ஆகுது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சன்வைசர் எலாங் வித் மிரர் அண்டு லைட் பிளேஸ்மெண்ட் இருக்குது. லைட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக். சன்வைசரை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த சைடு இருக்க சன்வைசர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மிரர் அண்டு லைட்டுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. இந்த சைட்லேயும் வந்து நீங்கள் சன்வைசரை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பேசஞ்சர் சீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டோருக்கு லாக் அண்ட் அன்லாக் பட்டன் கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஃப்ரண்ட் சீட் பெல்ட்டுக்கு வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ ரியர் சீட் பெல்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து க்ளோ பாக்ஸ் இருக்குது. இது வந்து ஓரளவுக்கு டீசென்ட் சைஸ் க்ளோ பாக்ஸ். அண்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இனியொரு க்ளோ பாக்ஸ் இருக்குது. இது வந்து லார்ஜ் சைஸ் க்ளோ பாக்ஸ். இதில் வந்து கூல்டு ஃபங்க்ஷன் இருக்குது. கீழே இருக்க க்ளோ பாக்ஸ் வந்து நீங்கள் கீ மூலியமாக லாக் பண்ணிக்கலாம். சென்டர் ஏசி வெண்ட் அண்ட் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டமை சுற்றி உட் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேரிங் மவுண்டர் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து வாய்ஸ், மீடியா அண்டு கால்ஸ்க்கு தேவையான கண்ட்ரோல் இருக்குது. இங்கே வந்து க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு இருக்க லிவரில் வந்து ஹெட்லைட் அண்டு இண்டிகேட்டருக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இதில் வந்து ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட் ஆப்ஷன் இருக்குது. ஆப்போசிட் சைடுக்கு லிவரில் வந்து ஃப்ரண்ட் அண்டு ரியர் வைப்பருக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் இருக்குது.
இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து அனலாக் யூனிட், லெஃப்ட்டில் வந்து அனலாக் டேக்கோமீட்டர் அண்டு டெம்பரேச்சர் மீட்டர் இருக்குது. ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் அண்டு ஃபியூல் மீட்டர் இருக்குது. சென்டரில் வந்து மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே இருக்குது. இதில் வந்து ஆவரேஜ் ஃபியூயல், ஆவரேஜ் ஸ்பீட், டிஸ்டன்ஸ் டு எம்டி, கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், காம்பஸ், டயர் ப்ரெஷர் மானிட்டர் அப்படின்னு நிறையா இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஹாரன் சவுண்ட் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். சென்டரில் வந்து ஆட்டோ டிமிங் இன்சைட் ரியர் வியூ மிரர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கனெக்டட் கார் ஃபியூச்சருக்கு தேவையான பட்டன்ஸ் இருக்குது. சென்டரில் வந்து ஆர்ம் ரெஸ்ட் இருக்குது அண்ட் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் அண்ட் யூஎஸ்பி போர்ட் வந்து உள்ளே இருக்குது. இங்கே வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது அண்ட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. கப் ஹோல்டரை சுற்றி க்ரோம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. 8 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனுக்கு தேவையான கியர் நாப் கொடுத்துருக்காங்க. இது வந்து டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ். இது வந்து டிரைவ் மோட செலக்ட் பண்ணுறதுக்கான பட்டன். டிரைவர் சீட் வென்டிலேஷன் ஃபங்க்ஷனுக்கு தேவையான பட்டன் வந்து இங்கே இருக்குது. எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக், ஆட்டோ ஹோல்டு பட்டன் அண்ட் அங்கே வந்து பார்க்கிங் சென்சார் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த காரில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்க்கிங் சென்சார் இருக்குது. இங்கே வந்து ஒயர்லெஸ் சார்ஜர் அண்ட் யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த காரில் வந்து டோட்டலாக 3 ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குது. ஃப்ரண்ட் லெஃப்ட், ஃப்ரண்ட் ரைட் அண்டு ரியர். ஹசாலைட் சுவிட்ச் வந்து இங்கே இருக்குது அண்ட் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஏசிக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இருக்குது. இன்ஜின் ஸ்டார்ட் பட்டன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்டில் வந்து உட் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து 8 இன்ச் யூனிட். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேவையான பட்டன்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நாம இந்த காரோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்கலாம். ஆடியோ குவாலிட்டி வந்து செமையாக இருக்குது. வால்யூம் கண்ட்ரோல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் பட்டன் கொடுத்துருக்கறனால உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. மேப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி அண்ட் அக்யூரேட்டாக இருக்குது. இந்த சிஸ்டமில் வந்து ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ரெண்டுமே இருக்குது. இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டமில் வந்து நீங்கள் காரோட ஏக்யூஏ லெவலாக செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நாம ரிவர்ஸ் கேமரா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிவர்ஸ் கேமராவோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. இதில் வந்து அடாப்டிவ் கைட்லைன்ஸ் இருக்குது. நீங்கள் ஸ்டேரிங்கை எந்த சைடு திருப்புறீங்களோ கைட்லைன்ஸ் வந்து அது தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். இங்கே வந்து பார்க்கிங் சென்சார் பட்டன் இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா காரோட ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்க்கிங் சென்சார் வியூவை இங்கே எம்ஏடியில் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா காரோட ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்க்கிங் சென்சார் வியூ வந்து எம்ஏடியில் டிஸ்பிளே ஆகுது. கியர் நாப் வந்து பார்க்குறதுக்கு ப்ரீமியம் அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ரியர் டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ரியர் டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு மல்டிபிள் வேஸ் இருக்குது. சேம் பட்டனை இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும். இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கூலாக இருக்குது. இங்கே வந்து ரீடிங் லைட்ஸ்க்கு தேவையான கண்ட்ரோல் இருக்குது. லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி யூனிட். ரியர் டோரை ஃப்ரண்ட்லேருந்தே ஆப்ரேட் பண்ணுறதை ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன் இங்கே இருக்குது. இது வந்து பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. இது வந்து ரியர் சன்ரூஃபை ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன். இந்த காரில் வந்து 2 சன்ரூஃப் இருக்குது. இது வந்து ஃப்ரண்ட் சன்ரூஃபை ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன். ஃப்ரண்ட் சன்ரூஃப் வந்து ஓரளவுக்கு டீசென்ட் சைஸ் சன்ரூஃப். சன்ரூஃபை க்ளோஸ் பண்ணுறதுக்கு பட்டன்ஸை ஆப்போசிட் சைட் புஷ் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் நாம கார் வந்து டிரைவ் பண்ண எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த காரோட இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 2.2 லிட்டர் 4 சிலிண்டர் CRDI டீசல் இன்ஜின். இது வந்து DOHC யூனிட் 4 வால்வ்ஸ் பெர் சிலிண்டர். இந்த இன்ஜின் வந்து அதிகபட்சமாக 197 HP அண்ட் 440 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. மேட்டர் டு 8 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். இதில் வந்து டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காரில் வந்து ஃபியூச்சர் வைஸ்னு பார்த்தோம்னா 3 ஜோன் AC, 6 ஏர்பேக், டயர் ப்ரெஷர் மானிட்டர் சிஸ்டம், ABS, EBD, பிரேக் அசிஸ்ட், ஆட்டோ ஹோல்ட், ESP, ஹில் ஹோல்ட் கண்ட்ரோல், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்ஸ், ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, 8 இன்ச் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் வித் கனெக்டர் கார் ஃபியூச்சர், ஸ்மார்ட் ஏர் பியூரிஃபையர், டுயல் சன்ரூஃப். அது போக அடிஷ்னலாக ரியர் சீட்டுக்கு வந்து 2 10.1 இன்ச் ரியர் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. இதில் யூஸ் பண்ணியிருக்க 8 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது அண்ட் கியர் ஷிஃப்ட்ஸ் எல்லாம் ஸ்மூத்தாக இருக்குது. ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட்டாக இருக்குது. நீங்கள் இந்த காரை சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறப்ப ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதுனாலேன்னு பார்த்தீங்கன்னா இந்த காரோட லென்த் வந்து மோர் தென் 5 மீட்டர்ஸ்.
வீல் பேஸ் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 3 மீட்டர்ஸ். இந்த காரில் வந்து ஃப்ரண்ட் அண்டு ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ண அண்டு பார்க் பண்ண கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குது. கியா கார்னிவலோட ஏஆர்ஏ சர்டிஃபைடு மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 13.9 km/லிட்டர். பட் ரியல் வேர்ல்டில் நம்மளுக்கு அவ்வளோ கிடைக்க வாய்ப்பில்லை. நாம் சிட்டி ப்ளஸ் ஹைவே ரெண்டையும் சேர்த்து ஏவரேஜாக ஒரு 9 to 10 km வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பிகாஸ் இந்த காரோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 2.2 tons. கியா கார்னிவலோட ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 60 லிட்டர்ஸ். ஒன் டைம் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 750 km வரைக்கும் போக முடியும். கியா கார்னிவல் வந்து இந்தியாவில் ப்ரீமியம், ப்ரெஸ்டீஜ் அண்ட் லிமோசின் அப்படின்னு 3 வேரியண்ட்டில் வருது. சீட்டிங் கெப்பாசிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7, 8 அண்ட் 9 சீட்டர் ஆப்ஷன்லாம் வருது. இந்தியாவில் கியா கார்னிவலோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பேஸ் ப்ரீமியம் வேரியண்ட்டுக்கு 29.95 lakhs ஸ்டார்ட் ஆகி டாப் ஆஃப் தி லைன் லிமோசின் வேரியண்ட் வந்து 40.64 lakhs. இந்த ப்ரைஸஸ் எல்லாமே ஆன் ரோட் ப்ரைஸ் கோயம்புத்தூர். இப்போ நாம் ட்ரைவ் பண்ணுறது வந்து டாப் ஆஃப் தி லைன் லிமோசின் வேரியண்ட். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 40.64 lakh ஆன் ரோட் கோயம்புத்தூர். இது வந்து பார்த்தீங்கன்னா 7 சீட்டர் வேரியண்ட். இதில் மிடில் ரோக்கு வந்து விஐபி சீட் இருக்குது. இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 180 mm. இது வந்து அடிக்குவேட்டாக இருந்தாலும் காரோட வீல் பேஸை கன்சிடர் பண்ணுறப்ப ஃபுல் லோடில் அண்டர்பெலி வந்து ஸ்க்ராச்சஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த காரோட சஸ்பென்ஷன் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. அதனால நீங்கள் பேட் ரோட்ஸில் போகிறப்ப கார் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். கியா கார்னிவலோட டார்கெட் கஸ்டமர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 lakhs பட்ஜெட்டில் ஒரு நல்ல MPV வாங்கணும். பட் வேறு சாய்ஸஸ் இல்லாதனால இனோவா கிறிஸ்டாலே இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இந்த கியா கார்னிவலோட டார்கெட் கஸ்டமர்ஸ். ப்ரைஸ் வைஸ் வந்து இனோவா கிறிஸ்டாவோட டாப் ரேஞ்ச் எங்கே முடியுதோ அங்கே தான் கார்னிவலோட ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதனால ப்ரைஸ் வைஸ் வந்து இது ஒரு டைரக்ட் காம்படிட்டரே இல்லை. நீங்கள் கியா கார்னிவல் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இருக்க வேண்டிய இடம் வந்து டிரைவர் சீட் கிடையாது, அது வந்து ரியர் சீட். வாங்க நம்ம ரியர் சீட்டுக்கு போய் அங்கே ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நாம் வந்து இப்போ பின்னாடி செகண்ட் ரோ சீட்டில் இருக்கோம். இங்கே ஸ்பேஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த விஐபி சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நாம் வந்து பேட் ரோட்ஸில் போயிட்டுருக்கோம். பட் காரோட சஸ்பென்ஷன் செட்டப் வந்து சாஃப்டாக இருக்கிறதுனால ரைட் குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் கியா கார்னிவல் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இருக்க வேண்டிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ சீட் தான். இங்கே தான் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. உங்களுக்கு இண்டிவிஜுவலாக செகண்ட் ரோக்கு 10.1 inch இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. கார்னிவலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.